உலகெங்கும் உள்ள அஸ்ட்ரோடிவை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பிறக்கவிருக்கிற இந்த 2026வது வருட புத்தாண்டு எப்படி எல்லாம் இருக்க போகிறது, என்ன வளம் கொடுக்க போகுதுன்னு பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய கனிவான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு. கடகராசிரியர்களுக்கு எப்படி இருக்க போகுது? எனக்கு தெரிஞ்சு என்னை விட பாதி கடகராசிக்காரங்க முழு கடகராசிக்காரங்களும் பயங்கரமான அஸ்ட்ராலஜர் ஆகிட்டீங்க. வாங்கின அடி எப்படி எந்த பக்கம் போனா எனக்கு பித்தம் தெளிவுன்ற மாதிரி கடகராசிக்காரங்களுக்கு 2017-18 இருந்து உண்மையா சொன்னா 2018 இருந்து சத்தியமா எந்த கடகராசிக்காரர்களும் ஓஹோன்னு வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. அப்புறம் ஏன் மேடம் நீங்க அப்பெல்லாம் சொல்லணும், அப்புறம் சொல்லிட்டு அப்புறம் சனியும் குருவும் கோச்சிக்க மாட்டாங்களா எங்களை? சொல்லுங்க, பாலிச்சா சொல்லுவோம், நீங்க அப்படி பக்குவமா புரிஞ்சுக்கணும். இந்த தடவை அதே தான் சொல்ல போறேன். ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயம் ஓகே சூப்பர். என்ன அப்படின்னா, உச்ச குருவாக உங்க வீட்டில் அமரப்போகிற குரு நல்லவை எல்லாம் கொடுப்பார் அப்படின்ற தன்மையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஏறுமுகம் காத்திருக்கிறது. இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் கேவலப்படுத்தினாங்களோ, பணம் அப்படின்ற விஷயத்துல எதற்காக நீங்கள் தயங்கினீர்களோ, தடுமாறினீர்களோ, ஏமாற்றப்பட்டீர்களோ, ஏமாற்றினீர்களோ எல்லாம் வெளில வரும். ஏன்னா குருனாலே பெரும் நிதிக்கு இறைவன். நான் சொல்லிட்டே இருப்பேன். சும்மா சாதாரணமா 1 லட்சம் சேச்சா ஸ்டார்டிங்கே 1 கோடி தான், நீ அப்படிதான் கேட்கணும் அப்படின்னு சொல்றவர் தான் மிஸ்டர் குரு. 1 லட்சம் 2 லட்சம் நான் பார்த்து கொடுத்துறேன்ப்பான்னு சொல்றது தான் சுக்கிரன். உங்களுக்கு குருவே உட்கார்ந்து இருக்கும் போது வேற என்ன வேணும்? 11ஆம் வீட்டு அதிபதி, 12ஆம் வீட்டு அதிபதி, 10ஆம் வீட்டு அதிபதி, 9ஆம் வீட்டு அதிபதி, எல்லாரும் குருவோட பார்வையில இருக்கக்கூடிய இந்த அமைப்பு பறக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு வாவ் சொல்லும் போதே எனக்கு அப்படியே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பார்த்தீங்களா? அவ்வளோ லைட் எரியுது எனக்கு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் கடகராசிக்காரர்களுக்கு காத்திருக்கிறது. அதை நீங்க சரியா எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறீங்கன்றதை பொறுத்து இருக்கு. மாவு இருக்கு, அதை இட்லியா ஊற்றணுமா, தோசையா ஊற்றணுமா, அதை என்ன பண்ணும், இனோவேஷன் பண்ணுமா, எப்படி இருக்கணும், நல்லா இருக்கணுமா, இருக்கக்கூடாதுன்றது உருவாக்கக்கூடிய ஆட்களை பொறுத்து இல்லையா? அந்த மாதிரி தான் பிளானட் நியூட்ரலா இருக்கும். நீங்க எப்படி அதை ஹேண்டில் பண்றீங்கன்றதை பொறுத்து அந்த பிளானட் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆக போகுது. ஸோ கடகராசிக்காரர்களுக்கு பசி தீர்வதற்கான மாவு ரெடி. நீங்க அதை என்ன மாதிரி பண்ணிக்க போறீங்கன்றதை பொறுத்து என்பது உங்களுடைய செயல்பாடும் உங்களுடைய சந்திரனையும் உங்களுடைய மற்ற கிரகங்களை அமைப்பையும் பொறுத்து இருக்க போகிறது. ஆனா இந்த 12ஆம் இடத்துல குரு உட்காந்துட்டாரே மேடம், உட்காந்துட்டு போட்டோம், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும். இது வரைக்கும் கேட்ட இடத்துல கிடைக்காத பேங்க் லோன் இனிமே கிடைக்கும். ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சொன்னா வருத்தப்படாதீங்க, நிலைமை கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. சில பேருக்கு ஊரை விட்டு ஓடிடலாமான்னு தோணும். இந்த 12ஆம் இடம் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் முடிவுக்கு வர்றது, ஓடுறது, சிறைவாசம், இந்த அயனசேன போகத்தெல்லாம் விட்டலாம். அது எப்பயும் படுற பாட்டு, வேண்டாம். கொஞ்சம் புதுசா வருவோம். அந்த இடத்த மட்டும் தான் இண்டிகேட் பண்ணுது. நிறைய இடத்த இண்டிகேட் பண்ணுது. கோவில் கும்பாபிஷேகத்துல கலந்துக்கிறது, கோவிலுக்கு சில விஷயங்கள் பண்றது, கோவில் போய் வழிபாடு பண்றது, இறை அருள் கிடைக்கிறது. உங்களுக்கு இறையருள் கிடைக்கணும். 12ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் இறையருள் கிடைக்கும். ஸோ இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மற்ற காரணிகள் எல்லாம் இயங்க போகிறது. ஸோ அந்த இடத்துல குரு அமருகிறார். இப்போ வக்கரமா இருக்கிற ஒரு 2-3 மாசம், பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் வக்கர நிவர்த்தி அடைந்து நிறைய ப்ராஸ்பர்ட்டியை கொண்டு கடகராசிக்காரர்களுக்கு இந்தான்னு கொடுப்பா. பொன்மகள் வந்தால் பொருள் கொடி தந்தால்ன்ற மாதிரி பாட்டெல்லாம் உள்ள ஹம்மாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு இந்த தடவை கடகராசிக்காரர்களுக்கு கைமேல் மலன் கிடைக்க போகிறது. ஆனா வாங்க என்ன இன்னும் வரல ஏன்னு பார்த்து நான் சொல்லாம யார் சொல்லுவா? ஒரு அக்காவா ஒரு ஃப்ரெண்டை நான் தான் சொல்ல முடியும். ஒரே ஒரு விஷயத்துல ரொம்ப 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 கவனம். உழைக்காம பணம் சம்பாதிக்க வேண்டும் நினைக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ராகு பும்பிளிக்கா பிளானி காட்டிடுவார். 8ஆம் இடத்து ராகு வெரி டேஞ்சர்ஸ் சொல்லும். நான் திரும்ப திரும்ப அழுத்தமா இதை சொல்லிட்டே இருக்கேன். கடகராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத குடும்பத்துல பிரச்சனையை உண்டாக்குவார். 2ஆம் இடத்துல கேது அமர்தல் அப்படின்றது வருமானத்தை மட்டும் எடுக்க மாட்டாரு, குடும்பம்ன்ற காரணியே வேணான்ற மாதிரி கட் பண்ணிவிடுவார். சன்னியாசியா போறது வேற, சன்னியாசி ஆக்கப்படுறது வேற. நம்மள இந்த தடவை சன்னியாசி ஆக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொண்டு கேட்கும். பயமுறுத்தலாம் சொல்லலை, எந்த இடத்துல எப்படி இருக்குன்னு தெரிஞ்சா ஈஸியா நம்ம அந்த இடத்த கிராஸ் பண்ணிட்டு போயிடலாம்ல. ஒரு இடத்துல கூகுள் மேப் போட்டே இருக்கோம்னா கொஞ்சம் போற இடத்துல அப்படியே மேடு பள்ள மாதிரி தான் வருஷம் ஃபுல்லா அப்படியே இருக்க போகுது. போற ரூட் ஃபுல்லா அப்படியே இருக்க போகுது. கொஞ்சம் இருக்கும், அதுக்கப்புறம் 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் சரியா போயிடும். அப்ப இந்த 2 கிலோமீட்டர் இருந்து ஒரு 2-3 மாதங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கரடு முரடான மாதங்களாகத்தான் இருக்கிறது. மிகுந்த கவனம் தேவை. பெரிய வெள்ள போர்வையை ஆர்டர் கொடுத்துருங்க. நம்மளுக்கெல்லாம் அந்த கொடியெல்லாம் நம்ம காட்டவும் மாட்டோம், நம்மளுக்கு காட்டவும் தெரியாது, வரவும் வராது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த வீட்டில் மட்டும் கொஞ்சம் அமைதியா இருந்துட்டீங்கன்னா மற்றபடி எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. பேச்சில் ரொம்ப ரொம்ப நிதானம் தேவை. ஏன்னா எல்லாத்தையும் அனுபவிச்ச ஒருத்தன்ட்ட போய், துன்பத்தை அனுபவிச்ச ஒருத்தன்ட்ட போயிட்டு ஏதாவது சொன்னா அவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன வருது பார்த்துக்கலான்ற ஒரு தைரியம் வந்துருங்களா? அந்த தைரியத்தில் தான் இருக்காங்க இப்போ எந்த கடகராசிக்காரங்களாலும் சரி, அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. கடகம் அப்படின்னாலே இதுக்கு மேலே என்னையா பிரச்சனை கொடுக்க போறேன், நாங்கள் ரெடி தான், வா கொடு, எவ்வளவோ பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மைக்குள் போயிட்டாங்க. மோல்டு ஆயிட்டீங்க. அந்த அளவுக்கு சனி உங்களை மோல்டு பண்ணார். இப்போ மிஸ்டர் குரு பாவம் அந்த பிள்ளைய ரொம்ப மோல்டு பண்ணிட்டோம், கொஞ்சம் காசை கொடுத்து காப்பாற்றுவோம் அப்படின்ற மாதிரி வராரு. ஸோ அதனால கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை பணப்பிரீத்தி என்பது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால்
நம்பினவங்களை மட்டும் ஏமாத்தாதீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நம்பிக்கை துரோகம் சில கடகராசிக்காரர்களுக்கு நடக்கலாம், இல்லை நீங்கள் சில பேருக்கு நடத்தலாம். சில பேரை பைபாஸ் பண்ணிட்டு போகிறது, நம்பிக்கை துரோகம் பண்ணுறது, அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது, இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். இந்த இதில் மட்டும் கவனமாக இருக்கீங்க. இதெல்லாம் மிஸ்டர் ராகுவுக்கு எதுவும் பண்ண வைப்பாங்க, உங்கள் பிரச்சனை இல்லை, அவங்க 2 பேரோட தப்பு தான். இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம தானே பலியாடாரோம். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். அதை தாண்டியும் ஆஃப்டர் மார்ச்சுக்கு மேலே கடகராசிக்காரர்களுக்கு மகத்தான டைம் பீரியட், சொல்லவே முடியாது. நிறைய பேர் வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க. அங்கே இருக்கிறவங்க இங்கே வருவீங்க, இங்கே இருக்கிறவங்க அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு, ஒரு தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, கோடிக்கணக்கில் லோன் போட்டு வருவதற்கான வாய்ப்பு. இதுவரைக்கும் இழுத்து மூடி ஜிஎஸ்டி பிரச்சனை அவஸ்தப்பட்ட அத்தனை கடகராசிக்காரர்களும் ஓப்பன் த கேட் அப்படின்ற மாதிரி உங்கள் கம்பெனியை திறந்து திரும்ப அதில் உட்கார்றதுக்கான வாய்ப்புன்ற மாதிரி நிறையா 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 நல்லவைகள் எல்லாம் உங்களுக்கு கூடி வரப்போகிறது. ஹெல்த் வைஸ் இருந்த பிரச்சனை, எக்ஸ்பெஷலி ஷோல்டர் பெயின், கை பெயின், இடுப்பு பெயின்னு தவிச்ச கடகராசிக்காரர்களுக்கு, அதே மாதிரி அடிவயிற்று பிரச்சனை, காலில் வந்து திடீர்னு எனக்கு ஸ்கின் அலர்ஜி ஆயிடுச்சுன்னு தவிச்ச அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இந்த தடவை சரியாக போகுது. ஹெல்த் வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. ஆரோக்கியத்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க போகுது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மன வலிமை கிடைக்கும். நான் இருக்கேன் எனக்குன்ற நம்பிக்கை பிறக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தவங்களாம் இருக்காங்க, அது முக்கியம். எனக்கு நான் இருக்கேன்ற மாதிரி நீங்க எந்திரிச்சு நிற்பீங்க. அது சில பேருக்கு மோசமா தெரிஞ்சுட்டு போகுது. என்ன பண்றது, எத்தனை நாளைக்கு தான் அடுத்தவங்களுக்காண்டியே வாழ்றது. எப்பயுமே நான் தாயுள்ளம் கொண்ட கடகராசின்னு தான் சொல்லுவேன். இந்த தடவை மட்டும்தான் வேற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ என்ன அர்த்தம், இந்த தடவை நல்லா கனிவா பேச கத்துக்கணும்னு அர்த்தம். டக்குன்னு தூக்கி எரிஞ்சு பேசுறாதீங்க. பேச்சில் ரொம்ப 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 கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். ஓகே, மற்றபடி எல்லாம் நல்லா வரப்போகுது. 6 மாதிரி தர்பாவா இருக்க போகுது, வேற லெவல்ல இருக்க போகுது. குரு வந்து உட்காரும்போது வேற என்ன வேணும், கவனமாக இந்த இடத்துல மட்டும் இருந்து கொண்டீர்களேனால் போதுமானது. சூதாட்டம், ரேஸு, 1 கொடுத்தா 2 குடிக்கும், இந்த எம்எல்எம் பிஸ்னஸ், பிட்காயினை தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஜூன் மாதம் வரைக்கும் வேண்டவே வேண்டாம். மற்ற எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பாகத்தான் கடகராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, படிக்கிற கடகராசிக்கார குழந்தைங்க எப்படி இருப்பீங்க, சூப்பராக படிப்பீங்க. என்ன கொஞ்சம் தூங்காமல் உட்காந்து படிப்பீங்க, அதுதான் அம்மாக்களுக்கு அப்படியே இருக்கும். என்னடா என் பிள்ளையா அது தூங்காமல் விடிய உட்காந்து படிப்பீங்க. குரு வந்து 12லேருந்து உட்காரும்போது தூங்கலாம் விட மாட்டார். உள்ள கபால்ட்ட நெருப்புடான்ற மாதிரி இயங்குவார். ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு உள்ளுக்குள்ள ஒரு உத்வேகம் வரும். அது வக்ரமாய் வரக்காரா 11ஆம் இடத்தை இண்டிகேட் பண்ணுமா, பயங்கரமாக லாபமே படிப்பின் மூலமாக லாபம் கிடைக்கும். ஸோ கஷ்டப்பட்டு இதுவரைக்கும் கடகராசிக்கார பிள்ளைங்களுக்கு வராத அமைப்பெல்லாம் இந்த தடவை மார்க் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகே, நிறைய கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு திடீர்னு ஒரு வேலை கிடைக்குங்க. நீங்கள் வேலை பண்ணிட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு வேலையில் ஒரு பெரிய ப்ரமோஷன் கிடைக்கும். படிச்சுட்டே இருக்கும்போது கேம்பஸில் செலக்ட் ஆவீங்க. இவ்வளோ பிரச்சனை ஊரில் உலகத்தில் என்ன நடந்தாலும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் தனியாக கிடைக்கும். திடீர்னு கல்யாணம் ஆகும். ஆனால் வீட்டில் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டிய காலக்கட்டம். விட்டு கொடுத்து போகிறவங்க கெட்டு போகிறதுல இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கடகராசிக்காரங்க எப்பயுமே இதை நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்வீங்க, ஆனால் நம்ம செய்கிறோமான்னு கேட்டால் அந்த இடத்துல கொஸ்டின் மார்க் வந்துடும். அதை செய்ய வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஓகே, 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு தொழில் மேன்மை கிடைக்க போகிறது. உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய திண்டாடுவீங்க, நிறைய அலைவீங்க. இது வரைக்கும் நீங்கள் அலைஞ்ச அலைச்சல்லாம் ஒரு வந்து நிறைய போட்ட பிளான் எல்லாம் ஒரு 2 வருஷமாக இழுத்துக்கிட்டே இருக்கிறதுலாம் இந்த டக்கு டக்கு டக்குன்னு முடிய போகுது. யாருக்கெல்லாம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஓடிட்டு இருக்கோ அது எல்லாம் இந்த வருஷம் அப்படி முடிச்சு தூக்கி போட்டு தலையை சுற்றி மறுபடியும் வா புரோட்டா சாப்பிடலான்ற மாதிரி வாழ்க்கையை புதிதாக தொடங்கக்கூடிய காலத்தை மிஸ்டர் குரு உருவாக்குற ஆஃப்டர் ஜூனுக்கு மேலே. ஸோ ஜூனுக்கு மேலே இனிமையான பொற்காலம் யாருக்கு அமைந்திருக்கிறது இல்லையோ கடகராசிக்காரர்களுக்கு மிகச்சரியாக அமைந்திருக்கிறது மற்ற எல்லா ராசிக்காரர்களையும் விட. ஓகே, 60 வயது தாண்டிய கடகராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் போய் குரு உட்கார்ந்துருக்கிறதுன்றது கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடை கொடுக்கும். அதனால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இறப்பை கட் பண்ணுறது, இரண்யா பிரச்சனை வர்றது, வயிற்றுல பிரச்சனை வர்றது, வயிற்றை கட் பண்ணுறதுன்ற மாதிரி ராகு கொஞ்சம் சர்ஜரி இண்டிகேட் பண்ணுவார். கேஸ்ட்ரிக்கை உண்டாக்குவார். திடீர்னு ஹெல்த்தை வந்து வெயிட் போட வைப்பார். இதெல்லாம் நடக்கும். அதனால் கடகராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. ஓகே, என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? தலையில் நாகாபரணம் சூடிய சிவன் வழிபாடு கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு தரும். உங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு சீக்ரெட் சொல்றேன். முடிஞ்சா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, பௌர்ணமிக்கெல்லாம் கூட போவேன், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் கிரிவலம் போயிட்டு வந்து அங்க இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரரை பார்த்துட்டு வரக்கூடிய கடகராசிக்காரர்களுடைய அல்லல்கள் அனைத்தும் அடுத்த கிரிவலத்துக்கு போகிறதுக்குள்ள சரியா போயிடும். அந்த அளவுக்கு இந்த தடவை டைம் பீரியட் சூப்பராக இருக்கு. மறக்காம ஒரு தடவை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் கிரிவலம் போயிட்டு வாங்க. கிரிவலம் போக முடியாதவங்க அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் அருணாச்சலேஸ்வரரை பார்த்துட்டு வர 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 உங்களுடைய அல்லல்கள் எல்லாம் சரியாகி ஆரோக்கிய மேம்பாடு கிடைக்கும். அடுத்தவர்கள் மூலமாக உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ கடகராசிக்காரர்களுக்கு இந்த முதல் 5 மாதம் கவனத்தோடும் அடுத்த 7 மாதங்கள் காரிய வச்சு கிடைக்கக்கூடிய அமைப்பிலும் இருக்கிறது. ஓகே, என்ன கலரை பயன்படுத்தலாம்? ஸ்கை ப்ளூ கலர் பயன்படுத்துங்க. நிறைய ஸ்கை ப்ளூ கலர் பயன்படுத்துது. செக்குடு போட்ட மாதிரி ஷர்ட்லாம் பயன்படுத்துறது. அதே மாதிரி பெண்களாக இருக்கிற பட்சத்தில் லைட் என்ன சொல்லுவாங்க, லைட் ப்ளூ சொல்லுவாங்களே, அந்த ப்ளூவை பயன்படுத்துறது. ப்ளூ கலர் வாட் எவர் இட் இஸ், எந்த டைப் ஆஃப் ப்ளூ இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்துது. பிங்க் கலர், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லக்கி சைனை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய கலராக இருக்கும் இந்த 2026வது வருடம்.